ஹாய் ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் காய்ச்சோம் நைட்டு. ஸோ நல்லா வர தேங்காய் பால் காய்ச்சிருந்தோம். நாங்கள் வந்து தொட்டிலேருந்து அப்படியே தேங்காய் எடுத்து பீஸ் மாதிரி எடுத்து அரைக்கிறனால உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கும். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். என்னடா தேங்காய் இந்த கலர் இருக்குன்ட்டு தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் துருவி தேங்காய் பால் எடுத்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம். அண்டு சேமியாக செஞ்சுருந்தோம், அதுக்கு ஊற்றி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த சக்கை இருக்குது இல்லைங்களா, அது கூட இன்னும் கொஞ்சம் 1/4 மூடி எக்ஸ்ட்ரா தேங்காயை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பாகு காய்ச்சி அதுக்குள்ளே தேங்காய் நல்லா போட்டு வேக வச்சுட்டு, ஐ மீன் ஒரு 1/2 பாயில் ஒரு 3/4 பாயில் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேக வச்சுட்டு நெய் போட்டு இந்த பிளேட்டில் எடுத்து ஊற்றியாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லை வந்து நெய்யில் வறுத்து அதையும் தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அழகான தேங்காய் பர்ஃபி ஹோம்மேட் ரெடி ஆகிடுச்சு. அருள்குட்டி வந்து எப்படி இருக்குது? நைஸா? தேங்க்யூ. ஸோ ஹோம்மேட் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு. ஓகே.